பெருந்தலைவர் காமராஜர் பற்றிய கருத்து தொடர்பாக கலகமூட்டி குளிர்காய நினைக்கும் தீயவர்களின் எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதீர் என திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சியினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சென்னை பெரம்பூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திருச்சி சிவா காமராஜர் குறித்து பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த விவாதங்களை தவிர்க்கும்படி வலியுறுத்தியுள்ள முதல்வர் ஸ்டாலின், உடல் நலிவுற்ற நிலையிலும் தனது திருமணத்திற்கு காமராஜர் நேரில் வந்து வாழ்த்தியது வாழ்நாளில் கிடைத்தற்கரிய பெரும் பேறு என்று கூறியுள்ளார். அத்தகைய பெருந்தமிழர் குறித்து பொதுவெளியில் சர்ச்சைக்குரிய விவாதங்கள் நடப்பது சரியல்ல. மரியாதைக்குரிய தலைவர்களின் மாண்பை காக்கும் வகையில்தான் எந்த கருத்தும் பகிரப்பட வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். சமூக நீதியையும் மதசார்பற்ற நல்லிணக்கத்தையும் உருவாக்க வாழ்நாளெல்லாம் உழைத்த காமராஜரின் கனவுகளை நிறைவேற்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து உழைப்போம், வீண் விவாதங்களை தவிர்ப்போம் என முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.